சேலம் மாநகரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பச்சைப்பட்டி என்கிற பகுதியில் ஒரு வீட்டில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் பதுக்கி விற்பனை செய்து உள்ளதாக செய்தி வெளிவந்திருக்கிறது. இது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகளும் காவல்துறையை சேர்ந்த கருப்பாடுகளும் துணையாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இது போன்ற சட்டவிரோதமான மதுபாட்டில்கள் விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றன என்கிற விதத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கிய ஊடகத்தில் அதோடைய செய்தி அது நடந்த அந்த அனைத்து வித ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு காலமாக நடக்கிறது என்றால் நீண்ட காலமாக நடக்கிறது. இதனால் அந்த குடியிருப்பு வாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பலவிதத்திலும் பலவித பிரச்சனைகளும் அச்சுறுத்தலும் இருக்கின்றன. இதை காவல்துறை ஏன் கண்டுகொள்ளவில்லை? ஒருவேளை அவர்கள் தான் இதுக்கு துணையாக மாமூல் வாங்கி கொண்டு சில கருப்பாடுகள் துணையாக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளும் இதுக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகவேதான் முக்கிய நெடுஞ்சாலையிலே இது போன்ற பெரும் அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுபோல் பல பகுதிகளிலும் பல கிராமங்களிலும் திருட்டுத்தனமாக இது போன்ற கள்ள மதுபாட்டில்கள் விற்பனை செய்கின்றன. இதற்கு பின்னால் ஆட்சியாளர்களுடைய அரசியல்வாதிகளும் மற்றும் காவல்துறையும் துணையாக இருப்பதாக அனைத்து வித புகார்களும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே இதை வன்மையாக காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மதுவொழிப்பு போராளிகள் சார்பாக கண்டிப்பதுடன் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கும் இது போன்ற போதைப் பொருட்களையும் கள்ளத்தனமாக விற்பனை செய்யக்கூடிய அந்த மது விற்பனைகளையும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு துணை போய் கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தார்களும் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்துவதுடன் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்மொழிகிறோம்.